சுவையானதாக இருக்குமோ என்னமோ தெரியாது, ஆனால் இது ரொம்ப எசென்ஷியலான சப்ஜெக்ட். இன்னைக்கு நான் பேச போகிற காரியம் என்னவென்றால் பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் அதுக்கு பெயர் ஹோலினஸ். போலினஸ் இல்லை, ஹோலினஸ். போலியான பரிசுத்தம் இருக்கிறது, உண்மையான பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பரலோகத்திலே தேவதூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதிக்கிறார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், நாம் தியானித்து வருகிறோம், தேவனோடு இணைந்து உங்கள் ராஜ்யத்தை கட்டுங்கள். சில நேரங்களில் யோசனை வரும், உங்கள் ராஜ்யம் சொன்னால் வசனத்துக்கு புறம்பாக இது பாஸ்டர் பேசுகிறாரோ? பரலோக ராஜ்யம் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. உங்கள் ராஜ்யம்னா என்ன? இப்போ அதானியை எடுத்தீங்கன்னா, அதானி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அம்பானி எடுத்துட்டீங்கன்னா, அம்பானி தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதே போல சில தலைவர்களை எடுத்தீங்கன்னா, அவங்க தங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு நாட்டை ஆளுவது மட்டும் சாம்ராஜ்யம் அல்ல. ஒரு தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக செய்து அந்த தொழிலை ஒரு பிராண்ட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விடுவீர்கள். ஒரு ஹோட்டல் தொழிலை தொடங்கி அந்த ஹோட்டல் தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு அந்த பிராண்ட் வேர்ல்டு வைடாக நீங்கள் பல கிளைகளை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ரைட் பாஸ்டர், இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்றால், நான் ஒரு சராசரி மனிதனாக நான் வாழ்ந்து விடக்கூடாது. நான் ஒரு அசாதாரணமான மனிதனாக வாழ வேண்டும். என்னுடைய தனி மனித வெற்றி தான் நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எனக்கு உதவும். நான் தனி மனிதனாக நின்று வெற்றி அடையாவிட்டால் என் குடும்பம் தோல்வி அடையும். என் குடும்பம் வெற்றி அடையாவிட்டால் என் சந்ததிகள் தோல்வி அடையும். என் சந்ததிகள் வெற்றி அடையாவிட்டால் என்னுடைய சாம்ராஜ்யம் தோல்வி அடையும். ஆக என்னுடைய தலைமுறை தோல்வி அடைந்தால் அங்கே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுகிறது. அப்ப தேவன் என்னை இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறார். அதுக்கான தேவ சித்தத்தை அவர் திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையிலே சரியாக நடைபெறுகிறதா? அதை நான் சரியாக நிர்வாகம் செய்கிறேனா? சரியாக நான் நிர்வாகம் செய்து நான் சக்சஸ்ஃபுல்லான வெற்றியுள்ள ஒரு மனிதனாக நான் பவனி வருகிறேனா என்பதுதான் முக்கியம். ஏதோ வந்தேன், ஏதோ ஒரு பிறந்தேன், ஏதோ வளர்ந்தேன், ஏதோ படித்தேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சேன், கல்யாணம் பண்ணினேன், 2 குழந்தையை பெற்றேன், ஒரு கார் ஒரு வீடு கட்டினேன், ரைட், சந்தோஷமா உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறாருன்னு அப்படியே நான் உட்கார்ந்துட்டேன் அர்த்தம் இல்லை. ஒரு ஷெல் போல ஒரு கூட்டுக்குள்ளேயே என்னுடைய வாழ்க்கை அடங்கிவிடக்கூடாது. ஒரு கிணத்து தவளையாக அல்லது ஒரு குளத்து தவளையாக இருந்து விடக்கூடாது. நான் கடலிலே நீந்துகிற மீனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய சாம்ராஜ்யம் பெரிதாக மாற வேண்டும். நான் வெற்றியுள்ள ஒரு மனிதனாக பவனி வர வேண்டும். நான் நட்சத்திர சந்ததியை நான் உருவாக்குகிற ஒரு ஆபிரகாமை போல நான் உருவாக வேண்டும். என் தலைமுறைகள் என் பேரை சொல்லுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவிகரமானவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும். பெந்தகோஸ்தே சபைகளிலே பாஸ்டர் தலைமை பாஸ்டர் ஆகணும், நிறைய கிளை சபைகளை உருவாக்கணும், பல நாடுகளிலே சபைகள் வளரணும்னு அவருக்கு தரிசனம் இருக்கும். ஆனால் ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிறதுக்கோ அல்லது ஒரு விசுவாசி ஒரு நாட்டை ஆளக்கூடிய அல்லது ஒரு மிகப்பெரிய பதவியில் மிகப்பெரிய பொசிஷனில் வருவதற்கோ அதிகமான ஊக்கங்கள் திருச்சபையிலே கொடுக்கப்படுவது இல்லை. இதனால என்னன்னா, எப்போவோ தான் என்ன பிரசங்கம் பண்ணிடுவாங்க, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த உணவு உடுக்கணும் ஒரு 100 ரூபா தசமபாகம் கொடுத்து அதோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா சபை வளர்வது எப்படி? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? ஊழியனுக்கு கிளை சபைகள் வளர்வது எப்படி? வளராது. அப்போ உணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு எதுக்கு சொன்னார்னா, பண ஆசை வராத. பணம் இல்லைன்னா அது மேலே ஆசைப்படாத. கடவுள் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழு என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு ஏவரேஜாக தான் வாழணும்னு ஆண்டவர் என்னை வைக்கவில்லை. என்னை குறித்து நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ ஒரு படித்த ஒரு பொட்டிக்கடை வச்சா போதும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம பிள்ளையே அவன் டாக்டராக்குள்ள பார்க்கணும்னு நினைக்கிறோமே, இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறோமே, ஒரு பெரிய தொழிலதிபராய் ஆக்கி பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, அதே நினைவுகள் தான் நான் சாம்ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறேன். அல்லேலூயா. ஆடுகள் பின்னாக நடந்த ஒரு தாவீதை ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார், அவனை உருவாக்குகிறார்.
உயர்த்துவதற்கு முன்பதாக உருவாக்கப்படுதல் என்பது மிகவும் முக்கியம். அந்த உருவாக்கப்படுதலைத்தான் நான் சாம்ராஜ்யம் என்று பேசுகிறேன். அல்லேலூயா. சின்னதிலிருந்து பெரிய இடத்துக்கு போகணும். சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாரு. From the dust to the throne, from the pit to the throne. குழியிலிருந்து சிங்காசனத்துக்கு அல்லது தூசியிலிருந்து சிங்காசனத்துக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும். நான் ஏழையா இருக்கிறேன், லாசருவை போல ஏதோ சிந்தினது தின்னா போதுன்னு நான் சாதாரணமாக உட்கார்ந்து விடக்கூடாது. இந்த இடத்திலிருந்து நான் உயர வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், அவர் உயர்த்துகிறவர். குருடன் இருந்தான், வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அவளியே கடந்து போனார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். போறவங்க சத்தம் போட்டு அதட்டினார்கள். அவன் முன்னிலும் அதிகமாக சத்தம் போட்டார். காரணம் என்ன? அவருடைய விடாமுயற்சி அங்கே பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து, இந்த தரம் தாழ்ந்த நிலையிலிருந்து தரம் உயர்ந்த நிலைக்கு நான் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவர் வந்து நின்றார், அவனை அழைத்தார். உடனே அவனை கூப்பிட்டாங்க. அவன் குதித்து எழுந்து தன் மேல் வசத்தை உதறிவிட்டு ஆண்டவரிடத்துல வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? இன்றைக்கு இந்த கேள்விதான் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? முதல்ல உங்கள் விருப்பத்தை நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான விருப்பங்கள் உங்களுக்கு வேண்டும். தேவ திட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பங்கள் வேண்டும். பரலோக மண்டலத்திலே தேவன் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பங்கள் உங்களிடத்தில் உருவாகும் போது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய செய்கைகளையும் அவர் உருவாக்கி தருவார். உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் என்று குருட்டு மனப்பாடம் பண்ணி குருட்டுத்தனமா அறிக்கிடுவோம். சின்னவன் 1000 சிறியவன் 10,000 ஆகணும். நான் இப்ப சொல்றேன், பெரியவன் 10,000 பெரியவன் 100,000 மாற வேண்டும். நாம ஏன் சேர்த்துக் கொள்ளக்கூடாது? நமக்கு சொல்லி கொடுத்து கிளிப்புள்ளி சொல்ற மாதிரி அதை மட்டும் சொல்லுவோம். சின்னவன் 1000 சிறியவன் 10,000. அல்லேலூயா. அப்ப பெரிய 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த மட்டும் வசந்து சொன்னீங்கன்னா பெரிய பையனுக்குள்ள ஒரு மனசா வரும். இவனை மட்டும் 1000 10,000 என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஏசா போல ஒதுக்கி வச்சுட்டாங்களோ நினைப்பான். ஒன்னு அவன் சொல்லணும், இவன் சின்னவன் 1000 சிறியவன் 10,000 பெரியவன் 10,000 100,000 பெருக கடவன் அப்படின்னு ஒரு ஜபத்தை நீங்க போடுங்க. பிள்ளையினுடைய மன மகிழ்ச்சி ஆகும். குறுகுன வட்டத்திலையும் குறுகுன எண்ணத்திலையும் குறுகுன நோக்கத்தோட நமக்கு எப்ப பார்த்தாலும் இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டே உழப்பா போச்சு. இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ராஜா தன் ராஜ்யத்தை எவனும் விரிவுபடுத்த அவன் விரும்புகிறானோ அவனமா செய்யணும். இதுக்கு மிக முக்கியமானது முதல்ல விசுவாசத்தை பார்த்தோம், இரண்டாவது ஜெபத்தை பார்த்தோம். தேவன் தான் நமக்கு இதை செய்யணும், ஆகவே தேவன் இதை செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். இரண்டாவது, தேவன் செய்வதற்கு நம்முடைய விருப்பங்களை அவரிடத்தை தெரிவிக்கணும். ஜெபத்தின் வாயிலாக நாம் அவைகளை சொல்லும் போது அதைகளே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அக்செப்ட் பண்ணுகிறார், இந்த பூமியில் நிறைவேற்றுகிறார். மூன்றாவதாக, தேவன் என்னோடு செயல்பட வேண்டுமானால் நான் பரிசுத்த வாழ்க்கை உள்ளவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த காலம் என்னுடைய பிரசங்கத்தை ஒருவேளை கேட்டவங்க நினைச்சிருப்பாங்க, இவன் என்னடா செழிப்பின் உபதேசத்தை பேசுறானோ, தேவன் ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் பேசாம தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டுறபடி பேசுறானே, இவன் என்னது தப்பான உபதேசம் பண்றானோ நினைச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் தப்பான உபதேசத்தை பண்ணல. ஆபிரகாமுக்கு செய்ததை தாவீதுக்கு சொல்றாரு, நான் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்றாரு. அவனுக்கு என்ன வீடா இல்லை? அவனுக்கு வீடு இல்லாம இருந்துச்சா? வச்சிருந்த மச்சுபாபாட்டு வீட்டில் குடியிருக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றான் அவனுக்கு வீடு கட்டுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தலைமுறைகளை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவானவர் அவன் தலைமுறையில பிறக்கும்படி அளவுக்கும் பல ராஜாக்கள் அவன் கோத்திரத்தில் அழிந்து போகாமல் ராஜாவா இருக்கும்படியாக தேவன் அவனுக்கு ஒரு உடன்படிக்கையும் வாக்குறுதியை கொடுத்து அவனை நிலைநிறுத்தினார். சங்கீதம் 68:6 சொல்கிறது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். அப்படியானா நீங்க இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, என்னை குறித்து பரமண்டலத்தில் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறதோ அந்த திட்டங்களை பூமியில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் நீங்க ஜெபிக்கணும். அதோடு சேர்த்து என்ன செய்யணும்னா, பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. முதல் ரீசன் நம்பர் 1 அப்போஸ்தலர் 3:26 சொல்கிறது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக அக்கிரமங்களிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை நமக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் விலக்கி, பொல்லாங்குகள் என்ன?
எல்லா அக்கிரமங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆமென். அப்போ நாம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னால நாம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மனசுல பதிஞ்சதா? இரண்டாவது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது இங்க நம்ம படிக்கிற காரியம் என்ன? அவள் குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ரீசன் நம்பர் 3 என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய சித்தமும் அவருடைய அழைப்பும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் என்னப்பா எனக்கு தெரியலையே. சித்தம் என்ன? பரிசுத்தமா இருக்கணுங்கிறது தான் சித்தம். உங்க அழைப்பு என்ன? ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆக நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா லேவியராகமம் புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 80 தடவை பரிசுத்தம் என்ற வார்த்தை அதுல வருகிறது. அதிகமாக பரிசுத்தத்தை மையம் கருத்தாக வைத்த புஸ்தகம் அந்த லேவியராகமம் புஸ்தகம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல படிக்கும்போது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்யறார்? பரிசுத்தமாக்குறார். நம்மளை பரிசுத்தப்படுத்தணும் நம்ம நினைச்சோம்னா சோப்பு வேணா குளிக்கலாம், சுத்தம் வேணா வரும். ஆனா பரிசுத்தம் வரணும்னா இயேசுவினால தான் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதனால்தான் யெகோவா மெக்காடேஸ் என்று ஆண்டவருக்கு பெயர். நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இயேசுவால் அன்றி, தேவனால் அன்றி நாம் பரிசுத்தமாக முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதே போல இயேசு உங்களை பரிசுத்தமாக்கிட்டா உங்களை யாரும் பாவின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிற மார்க்கத்துக்கும் நம்முடைய வேதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது மட்டுமல்ல, ஆராதிக்கிறவர்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்ற இதுலாம் பார்த்தீங்கன்னா திருட போறதுக்கு முன்னால பலி கொடுத்து நீ என் கூட துணையா இருந்து நான் திருடருக்கு எனக்கு உதவி செய்யணும்னு வேண்டிக் கொள்றான். கொலை செய்யறதுக்கு முன்னால் நான் கொலை செய்ய போறேன், என் கூட வந்து எனக்கு கொலை செய்யணும் வேண்டி கொள்றான். இல்லை பல காரியங்களும் நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம். பிள்ளைசுனிய மந்திரங்களை பயன்படுத்த அவைகளையெல்லாம் பயன்படுத்துகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு மட்டும்தான் கை கொடுப்பாரே தவிர யாருக்கும் தீங்கு செய்வதற்கோ பாவம் செய்வதற்கோ அவர் கை கொடுக்க மாட்டார். அவர் பாவம் செய்யாமல் நம்மை தடுக்கிற தேவனாகி கர்த்தர். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை கொடுத்து படிக்க வேண்டிய முதல் பாடம் அல்லது அறிவு என்னன்னு கேட்டா, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நம்மளால முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தணும்னா உங்களால என்ன செய்ய முடியாது, பரிசுத்தப்படுத்த முடியாது. பொய் பேசாமல் இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசாமல் உங்களால முடியாது. எப்படியாவது கோபத்தில் 2 வார்த்தையை விட்டுருவீங்க. முதல்ல உங்களால முடியாது. ரெண்டாவது, என்னுடைய பலத்தை நான் சார்ந்திருக்க கூடாது. நான் நிற்பேன்டா, நான் பரிசுத்தமா நிற்பேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நிற்கிறேன் என்று எண்ணுகிறவனும் விழாதுபடி எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது, எனது பரிசுத்தத்துக்கு முதலும் முடிவுமாக நான் தேவனைத்தான் சார்ந்திருக்கணும். ஏனென்றால் அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏன் கேட்ட, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர தேவனால் மட்டும்தான் முடிந்த. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 44-45 வசனங்களை சுவாசிக்கும் போது, எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வெளியே மீட்டு கொண்டு வந்த கர்த்தர் நானே, ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளாலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்கள் தேவனாய் கர்த்தராய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம்
15-16 வசனத்தை படிச்சீங்கன்னா, நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் நம்மை போல எல்லாவற்றும் சோதிக்கப்பட்டு நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆசாரியராக இயேசு இருக்கிறார். ஆகவே நீங்க பயந்துராதீங்க, சோர்ந்துராதீங்க. நான் எப்படி பரிசுத்தம் ஆவது என்றால், உங்கள் பலவீனங்கள் தெரியும், உங்கள் பலவீனங்களிலே தமது பலத்தை விளங்க பண்ணி உங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோதா 24 சொல்கிறது, உங்களை வலுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்த வல்லமை உள்ளவருமாகிய அவருக்கே என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோதா 24ஆம் அதிகாரம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் நாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய தேவன். அல்லேலூயா. உங்களை வலுவாதபடி காப்பார், மாசில்லாதபடி குற்றமற்றவர்களாக உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆகவே நீங்க உங்க பலவீனங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக் கொள்வார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவர் என்ன செய்தார்? சபையாராகிய உங்களை பரிசுத்தப்படுத்த, என்னை பரிசுத்தப்படுத்த, கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன்னிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்து இவ்வனமாக ஜீவனை கொடுத்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு உங்களை போட்டு உதைக்கிறவர் அல்ல, பரிசுத்தப்படுத்துறதுக்கு உங்க சரீரத்தை போட்டு வாட்டுகிறவர் அல்ல. உங்க சரீரத்தை கீறிக்கொள்ளு, இல்ல நீ நெருப்புல உழு, இல்ல நீ வெறுங்கால நட, இல்ல நீ உடம்புல கஷ்டப்படு, அந்த மாதிரிலாம் நீ பாடுபடு, விரதம் இரு, அப்படிலாம் சொல்லி நீங்க பரிசுத்தப்படுத்த போறதில்ல. நீங்க பரிசுத்தமாவதற்குரிய அத்தனை கஷ்டங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு இலவசமாய் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்குகிறார். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜெயம். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாதபடிக்கு கிறிஸ்தவம் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய கிரியைகளினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதல்ல, இயேசுவின் ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுறதுனால தான் நம்ம பரிசுத்தமாகிறார். அதனால தான் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, ஆனால் இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய பங்கு என்ன பாஸ்டர் இருக்கு அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம் சொல்கிறது. அந்த 12-13 வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்ப என்ன செய்யணும்? என் பங்கு என்னன்னா, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திட்டாரு. இப்ப நான் அந்த பரிசுத்தத்தை grow up ஆகணும், வளரணும். அப்போ நான் பயத்தோட நடுக்கத்தோட, அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நல்ல வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்கேன், இப்போ ஒரு சாக்கடை ஓடுது, அங்கே பண்ணி சாக்கடையில் உட்காந்துட்டு இப்படி உடம்பு உதறது, நான் பக்கத்தில் நின்று பண்ணி உடம்பு உதறது அப்படின்னு போய் பார்ப்பேனா? என்ன செய்வேன்? வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி அந்த சாக்கடை தண்ணி என் மேலே படாமல், ஏன்னா என் வஸ்திரம் கரைப்பட்டுறேன். இதுக்கு பேர் தான் பயம். சாக்கடை தண்ணி மூஞ்சில பட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்த்தா என்ன வருது? இப்படிங்கிறீங்களே, அதான் நடுக்கம். பயத்தோட நடுக்கத்தோட பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? பூர்ணப்படுத்தணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்ற, இதுக்குரிய விருப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நீங்க பரிசுத்தமாகணுங்கிற விருப்பம் இருந்துட்டாலே தேவனோடு நீங்க கனெக்ஷன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. விருப்பம் இருந்துட்டாலே அதை செயல்படுத்தக்கூடிய கிரியையும் வாழ்க்கை நடைமுறையும் ஆண்டவர் கொடுத்துருவாரு, நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இது உங்களுடைய பங்கு. அப்ப ஜெய வாழ்வு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நான் ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை செய்யணும்னு என்ன செய்யணும்? 3 பிரச்சனையின் மேல நம்ம ஜெயம் எடுக்கணும். ஏனென்றால் இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்றாரு, இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். உலகம் என்பது என்ன? 3 நிலையில உலகம் இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின் ஆசை, 2வது கண்களின் ஆசை, 3வது வாழ்க்கையின் பெருமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரப்பர் செருப்பு போட்டு, நமக்கு வசதி இல்லை, நம்ம ரப்பர் செருப்பு போட்டுட்டு ஏதோ ஒரு ஏவரேஜோ ஒரு 5000 ரூபா 10000 ரூபா சம்பளம் வாங்குறோன்னா ரப்பர் செருப்பு போட்டு அயன் பண்ணாத ஒரு சட்டையை போட்டு வரும்போது நாம் எப்படி வருவோம்? பெருமையும் அப்படி வந்துட்டு, சோத்ரம் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசிட்டு வருவோமா? நம்மை அறியாமையே பணிவோடு வரும்.
அப்படிலாம் குனிஞ்சு என்ன செய்வான், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவான். அதே ஒரு சைக்கிளில் வந்து பிரதர் பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, சோத்திரம் பிரதர் அப்படி சொல்லுவோம். அதே இது மோட்டர் சைக்கிள் வந்து பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சோத்திரம். அதே இது நம்ம காரில் வந்தோம்னா பிரைஸ் லார்ட் சோத்திரம் நல்லா இருக்கீங்களா. நம்ம பேச்சு கீச்சு எல்லாமே மாறிடும். நம்ம ஸ்டேட்டஸ் டெவலப் ஆக எல்லாம் மாறிடும். இதே ஒரு இப்போ நம்ம ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம நாடையே மாறிடும், ரோபம் மாறி. இது நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் சொல்கிறேன். நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. நான் ஒரு தம்பியை சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். அந்த தம்பியை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போது அவனை தான் நான் அப்படியே உத்து பார்த்தேன். அவன் நடையே மாறிடுச்சு. என்னப்பா நல்லா இருக்கியா, ப்ரைஸ்லாம் இருங்க அங்கிள், நல்லா இருக்காங்க அங்கிள், அப்படி ரோபோ மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் டெவலப் ஆக நம்முடைய எல்லா நிலையும் என்ன செய்து தான் வாழ்க்கையின் அந்த ஜீவனத்தின் பெருமை நம்பை அழியாமல் வந்து நம்மளை மூடிக்கொள்ளும். எங்கள் பாஸ்டர் ஏன் ஆண்டவர் விட்டார்னு பல தடவை யோசிச்சிருக்கேன். ஏன் விட்டார்னு ஆண்டவர் அதுக்கு பதில் சொன்னார்னா, உன் பெருமையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் உன்னை விட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அல்ல, அந்த ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதுதான் உலகம். நாம் இதுக்கு ஜெயம் எடுக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னால் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு போனேன். அப்போது டிக்கெட் புக் பண்ணி நான் வரும்போது ஒரு மனிதனை பார்த்தேன். பேரலைசிஸ், இந்த கை பேரலைசிஸ் ஆகிருக்கு. அப்படியே ஸ்லோவாக நடந்து போனான். நல்ல சட்டை ஆனால் அழுக்காக இருக்குது. சிகப்பாக இருக்காரு ஆனால் குளிக்காமல் பல நாள் அழுக்கு. நிறைய தாடி, பரட்டு தலை, ஆனால் அழகான தோற்றம். மனசு கேட்கல. நான் திரும்ப வண்டி ஒரு யூடர்ன் போட்டு அவருக்கு ஒரு 20 ரூபா எடுக்கலான்னு நினச்சேன். அப்போ மனசு சொல்லிச்சு, என்னடா நீ பிரசங்கம் பண்ணிட்டு நீ 20 ரூபா கொடுக்குறியே, ஒருவேளை சாப்பாட்டுக்காவது 100 ரூபா கொடு அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. உடனே நான் 100 ரூபா எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு இவரை பற்றி விசாரிக்கலன்னு, என்னதான் அவன் நீங்கள் என்ன உங்கள் பேர் என்ன கேட்டபோது, அதே கல்லுக்குழியில் அவர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செஞ்சவர். அவருடைய பேக்ரவுண்டு என்னவோ தெரியாத 3 பெண் குழந்தைங்க. திண்டுக்கல் தான் அவருடைய சொந்த ஊர். 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பேரலைஸ் ஆயிடுச்சு, என்னை கை விட்டுட்டாங்க. மனசாட்சி எல்லோரும் நல்லா இருக்காங்க, என்னை கை விட்டுட்டாங்க. இப்போ நான் பிச்சைக்காரனா, இப்போ நான் அழிகிறேன் சார், என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுறீங்களான்னு கேட்டார். ஏற்றிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அழுக்காக இருந்தார். பரவாயில்ல, நான் ஊழிக்காரன் அதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பேரலைசேஷனால் உட்கார முடியாமல் அவர் கீழே வழியில் விழுந்துட்டா பிரச்சனை ஆகிடும்னு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அந்த ஆட்டோக்காரனுக்கு எவ்வளோன்னு கேட்டு 100 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டேன். அவரால் ஏற முடியல. அப்போ அவர்கிட்ட கேட்டு உங்கள் பேர் என்ன, எங்கே இருப்பீங்கன்னெல்லாம் கேட்டேன். அவர் சொன்னார், 1ஆம் நம்பர் பஸ்ஸில் போய் சத்திர பஸ் ஸ்டாண்டில் இருப்போம் சார். அப்புறம் உங்களுக்கு என்ன எதிர்காலம், என்ன செய்ய போகிறீங்கன்னா, தெரியல சார், கடவுள் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கட்டும் சார் அப்படின்ட்டு ஆட்டோவில் போயிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த மனிதனுக்கு அடுத்த கட்டமாக எதையும் செய்ய என்னால் முடியலையே ஆண்டவரே. சர்ச்சில் கூப்பிட்டு வந்து வச்சு அவரை பராமரிக்கலாம், அதுக்கு ஆள் பலம் தேவை, கொஞ்சம் பணம் தேவை. சரி, வீட்டு சாப்பாடு கொடுத்துடலாம், ஆனால் அவரை குளிப்பாட்டி எல்லாம் வைக்கலாம், அதுக்காக ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணுமேனு யோசித்தேன். ஏன் நாம் அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. டீச்சரமாக இருக்கும்போது அதை சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிக்கிறேன், பிச்சைக்காரங்களையெல்லாம் இந்த மாதிரி செயற்கையான முறையில் பிச்சைக்காரங்களானவங்களை நாம் அழைச்சி வந்து அவங்கள பராமரித்து குளிப்பாட்டி ஒரு இல்லத்தை ஒன்று வச்சு, அதுக்காக யார்கிட்டையும் கவனிக்கிறேன். பசியாக இருந்தால் கொண்டு வந்து ஆடை இல்லாமல் இருந்தால் ஆடை கொடுத்தேன், தங்க இடம் இல்லாமல் இருந்தால் இடம் கொடுத்தேன் அப்படின்னு போயிடலாம், கவர்மெண்ட் கேட்டாலும். அப்படி கொண்டு வந்து பராமரிக்கலாமான்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெபியுங்கள், கர்த்தர் நம்முடைய கரங்களில் ஏதாவது கொடுத்தால் அப்படி நம்ம போய் நல்லா இருக்கிறது தான் ஆத்மாதாயம் பண்ணுமா, இப்படி கேட்பாரற்ற மக்களையும் நம்ம ஆத்மாதாயம் செய்யணும். நான் யோசித்தேன், எவ்வளோ பிரியாணிக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ கறிக்கு செலவு பண்ணுறோம். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நல்லா வாழ்ந்தவங்கள இந்த மாதிரி இருக்காங்களே, நாளை தினம் நம்முடையது அல்ல. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த மாதிரி மக்களையெல்லாம் நம்ம நினைக்கும் போது வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஜீவனத்தின் பெருமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. மாம்சம் அது இப்போ நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அது ஒன்றுமே கிடையாது. கண்களின் இச்சை அதெல்லாம் இளமை போயிடுச்சுன்னா எல்லா இச்சையும் போயிடும். அப்போ நம்ம இதன் மேலே நம்ம முதலாவது ஜெயம் எடுக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஜெய வாழ்வினுடைய படி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழசை நாம் கழிஞ்சிடணும். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படின்னு அர்த்தம். கிமு கிபி, கிறிஸ்துவை அறிவதற்கு முன், கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறம். கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னே என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில் நான் வாழ்ந்தேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும். அதுல 9ஆம் வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் மற்ற வசனங்களை படிக்குமா. கொலோசியர் 3:9 படி. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும்
அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் விட்டுருங்கிறார். ஜெய வாழ்க்கையினுடைய முக்கியப்படி பழைய வாழ்க்கையை விட்டு நாம் ஒளிந்து விடுவது. அப்ப பழைய வாழ்க்கை என்ன? 5ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், பாருங்க, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. பெந்தகோஸ்தே சபையில பொருளாசையை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஊழியக்காரனுக்கும் பொருளாசை இருக்கு, விசுவாசிக்கும் பொருளாசை இருக்கு. இந்த பொருளாசை ஆண்டவர் விக்கிரக ஆராதனைன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இது பெரிய ஒரு பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த பொருளாசையும் என்ன செய்யணும்? இப்போ தசமபாகம் கொடுக்காம அதை சேர்த்து வச்சுக்கணும்னு ஆசை இருக்குன்னா அது விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அக்செப்ட் பண்ணாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வசனம் சொல்லுகிறது இந்த அவயவத்தை அழிச்சு போடுங்கிறார். அல்லேலூயா. அடுத்தது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், இந்த காரணத்தினால்தான் தேவனுடைய கோபம் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல வரும்னு சொல்றாரு. அடுத்தது, நீங்களும் முற்காலத்தில் முதல்ல இப்படித்தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அடுத்தது, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும். பாருங்க, கோபப்படாதீங்க. விசுவாசிக்கு என்ன படாதீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோபம் வர விசுவாசிகள்லாம் கோபப்படாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, உண்மையானவங்க நீங்க. அடுத்தது, மூர்க்கம். மூர்க்கம்னா என்ன அர்த்தம்? கையில் இருக்கிறத சீவக்கட்டி ஆனாலும் சரி, என்னம்மா சீவக்கட்டி ஆனாலும் சரி, குப்பை மரமாக இருந்தாலும் சரி, எடுத்து அடிப்போம்ல நம்ம வீட்டில், அதுக்கு பேர் தான் மூர்க்கம் என்று பெயர். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோபம் வந்தால் சீவக்கட்டியோ குப்பை மரமோ செருப்போ எதை எடுத்தாலும் எடுத்து வீசுறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் மூர்க்கம். என்னம்மா சொல்ற? ரைட். அடுத்தது, பொறாமை. ஜோசியா நல்லா கல்யாணம் பண்ணிட்டானே, கன்னடா போய் கலர் ஆயிட்டானே, அழகாயிட்டானே, எப்படி அழகா இருக்கிறான், அடடடடட, கண்டு பறிக்குது, அதுதான் பொறாமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு பிள்ளைங்களை பார்த்து வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. அவங்கள ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிமானம் ஆகாதுங்க, அல்சர் வந்துடுங்க, அசிடிட்டி வந்துடும். பொறாமை நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வரும். நான் சொல்ல, டாக்டர் சொல்றாரு, பொறாமையோ எலும்பு உருக்கி. என்ன உருக்கி? எலும்பையே உருக்கிடுவான். பொறாமப்படாதீங்க. என்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஜெனரஸா, ஒரு பரந்த மனப்பான்மையா வாழ்த்தவும் ஆசீர்வதிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. பொறாமப்படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் உங்கள் வாயில் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயில வரவே கூடாத தூஷணம், வம்பு வார்த்தைகளால். நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் ஆண்டி, நீ எல்லாம் பார்க்கறேன்னு தான் நான் காத்திருக்கிறேனாக்கும். இதுக்கு பேர் என்ன வார்த்தை சொல்லுங்க? வம்பு வார்த்தை. நான் சமைச்சு கொடுக்கட்டா? ஆமா, நீ சமைச்சு கொடுத்து நான் வயிற்றால போகவா? அல்லேலூயா. வம்பும் பிறக்கலாகாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். அடுத்தது, புழுக கூடாது. வாயை திறந்தா ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே புழுகுவாங்க. நான் யோசிப்பேன், எப்படா அது இப்படி எல்லாரும், அம்மாவும் புழுகுது, அப்பாவும் புழுகுது, மகனும் புழுகுறாங்க, எல்லாருமே புழுகுறாங்க, எப்படி சொல்லி வச்ச மாதிரி புழுகுனி குடும்பம்னு பேர் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் சத்தியம் நிறைந்த ஆண்டவர். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் பொய் இல்லை, எவ்வளவு வேணும் பொய்யுறியாத தேவன். அப்போ பொய்னும் பொய்க்கு பிதாவும் பிசாசு என்று சொல்லுகிறது. ஆகவே பொய் சொல்லக்கூடாது. எபேசியர் 5:3-4 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்று வாசிக்கிறோம். படிங்க. எபேசியர் 5:3-4. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தம், பொருளாசை பேர் கூட சொல்லக்கூடாது. அடுத்தது நீங்க படிங்க 4ஆம் வசனம். வம்பு, புத்தீனமான பேச்சு, கேலி கிண்டல், இதெல்லாம் தகாதவைகள் என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 11, 12, 13 வசனத்தை படிங்க. கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, அவைகளால் ஒளிப்படத்தில் செய்யப்படும். அடுத்தவன் அசிங்கம் பண்றது சொல்றது கூட ஒரு பரிசுத்தவானுக்கு தகுதி இல்லைன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ரெண்டாவது, வெற்றியின் வாழ்க்கைக்கு அடையாளம் என்ன? முதல்ல படைச்ச களையணும். ரெண்டாவது என்னன்னா, மாம்ச இச்சைக்கு விலகி ஓடணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
9, 10, 11 படிச்சு பாருங்க. அங்க உங்க ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. நேரமாக நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து வரேன். 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்படாமல் ஆவியினால் நடத்தப்பட்டு கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள். முதலாவது பழச களைஞ்சிருங்க. 2வது மாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடுங்க. 3வது எதுக்குமே அடிமைப்படாம பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கனியுள்ள வாழ்க்கை என்பது என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 21 வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூசணம், பொறாமை, மதிகேடு இதெல்லாம் பாவக்கனிகள். பரிசுத்த கனிகளை பார்த்தீங்கன்னா 22, 23, 24, 25 வசனத்தை படிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்று பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருப்பார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:11 படிக்கிறோம். நீங்க கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. 12:13 சொல்றார், ஆகவே மறுபடியும் அதுக்கு போய் அடிமைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப அடிமைப்படாமல் ஆவினால் நடத்தப்பட்டு கனிகள் நிறைந்த வாழ்க்கை செய்யணும். அடுத்தது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்க, அந்த கனியுள்ள வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்குன்னா, நீங்க அவபக்தியும் இச்சையும் வெறுத்து விட வேண்டும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12 சொல்றார். அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:12 படித்தீங்கன்னா, அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல பாவங்களை வெறுத்து தள்ள வேண்டும். 2வது அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். 2 தீமோத்தேயு 1:12 படிங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறேன். நான் வெட்கப்பட மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். அப்படின்னு என்ன செய்யணும்? நாம ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். நாம் அவரை தரிசிக்க போறபடினால் அவருக்கு ஒப்பா இருப்போம். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கொள்ளவில்லை எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஒரு அல்லையா சொல்லலாமா? அப்ப நான் இயேசுவை போல நான் மாற போறேன், ஆகவே நான் என்னை சுத்தம் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிறவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு அல்லையா சொல்லலாமா? சரி, பரிசுத்தம் என்ற கப்பல் முன்னேறணும்னா அதை தடுக்கிற சில நங்கூரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம் பாவங்களை திரும்பவும் நினைக்க கூடாது. செய்த பாவங்களை திரும்ப நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களை நகர விடாம, பரிசுத்தத்தில் வளர விடாம அது உங்களை பிடிச்சுக்கொள்ளும். கன்விக்ஷன் ஆர் கண்டாமினேஷன். கன்விக்ஷன் என்ன அர்த்தம்னா பாவ உணர்வு. கண்டாமினேஷன் என்றால் குற்றப்படுத்துகிற ஒரு உணர்வு. ஆமென். இப்ப நம்முடைய மனசாட்சியில பிசாசு பேசுறானா ஆண்டவர் பேசுறானா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். கன்விக்ஷன் அப்படின்னா பாவ உணர்வை அவர் உணர்த்துவார். தம்பி இது நீ செஞ்சுட்ட, தம்பி இப்படி கோபப்பட்டுட்ட அப்படின்னு அவர் உணர்த்துவார். அவர் உணர்த்துறது என்னை தற்கொலைக்கு நேராக நடத்தாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பாவ உணர்வை கொடுத்தால் மனம் உடைந்து நான் அழுது, ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் அறிக்கையிடறதுக்கு நான் கடந்து போயிடுவேன். ஆனா குற்றப்படுத்தும் உணர்வு இருக்கு பாருங்க, நீ இப்படி பண்ணிட்ட, நீ ஒரு துரோகி, நீ ஒரு பாவி, நீ எல்லாம் வாழவே கூடாது, நீ எல்லாம் நாசமா போகணும், நீ எல்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு உள்ள ஒரு குரல் சொல்றதுன்னா அது ஆண்டவர் பேசல, இது பிசாசு பேசுது. சில வழி நடத்தும், நீ தற்கொலை பண்ணிக்கோ, நீ மாடியிலிருந்து கீழே விழுந்துரு, தூக்கு போட்டு சாவு, மருந்து குடிச்சு சாவு அப்படின்னு சொல்லி பிசாசு பேசும். நீ இந்த மாதிரி பாவத்தை பண்ணிட்டேன், அதனால இனிமேல் நீ வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்னு பேசும். அது யார் பேசுறாங்கன்னா ஆண்டவர் பேசல, அது பிசாசு பேசுகிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன செய்யணும்? கன்விக்ஷனுக்கும் கண்டாமினேஷனுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது சங்கீதம் 103:12 அவர் நமது பாவங்களை மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஏசாயா 38:17 சொல்கிறது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னே இறந்து விடுகிறாராம்.
ஏசாயா 44:22 சொல்கிறது, மேகத்தை போல நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி விட்டேன் என்று சொல்கிறார். மீகா 7:19 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை அவர் கடலின் ஆழத்திலே போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். எபிரேயர் 8:12 சொல்கிறது, இனி நான் அவருடைய பாவங்களை நினைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இவர்தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப கடந்த கால குறைகளை சொல்லி, உங்களை விரல் நீட்டி நிபச்சொல்லை சொல்லி உங்களை குறை சாட்டி குற்றம் சாட்டுகிறார் என்றால் அது தேவன் அல்ல, அது பிசாசு செய்கிறது. இளைய குமாரன் துன்மார்க்கமாய் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டு திரும்ப வந்தான். வேசிகளோட பணத்தை அழிச்சியா? இந்த விளக்கம் எல்லாம் கேட்கல. அவர் கண்டாமினேஷன் பண்ணப்படல. குமாரனாகிய இவன் காணாமற் போனான், காணப்பட்டான், மரித்தான், திரும்ப உயிர்த்தான். நாம சந்தோஷப்படலாம் என்று சொன்னார். பிதாவாகிய தேவனோ, குமாரனாகிய இயேசுவோ, பரிசுத்த ஆவியானவரோ உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் உங்களை அன்போடு மார்பிலே அணைத்துக் கொண்டு உங்கள் பாவங்களை கழுவி கொழுத்த கன்றை அடித்து உங்களை குளிப்பாட்டி மோதிரத்தை அனுபவித்து உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் சந்தோஷப்படலாம் என்று சொல்லி உங்களை மீண்டும் குமாரனாக உயர்த்துகிற ஒருவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை குற்றப்படுத்துகிறதை பார்த்து சொல்லுங்கள், இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார், நீ யார் என்னை குற்றப்படுத்த? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு எப்போதும் எதிர்மறையா பேசுவான், குற்றப்படுத்துவான். வெளிப்படுத்து 12:10-11 சொல்கிறது, அவன் குற்றம் படுத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். ஆனால் பரிசுத்தவான்கள் தங்களுடைய சாட்சியினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ரோமர் 8:33-34 சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவனையா, தேவனே அவரை நீதிமன்றங்களாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. பிசாசு அக்யூசர், நம்முடைய ஆண்டவர் அட்வொகேட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு உங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருப்பார். என்னாகும் 23:21 வாசிக்கும் போது, அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காணவில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பிடிக்கிறது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே திடமனதார்கள். நீதிமொழிகள் 24:16 சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். சங்கீதம் 37:23-24 சொல்கிறது, கர்த்தர் அவன் கால் இடராதபடி தம்முடைய கரத்தினாலே அவனை தாங்குவார் என்று வேதம் சொல்கிறது. அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. ஆமென். கடந்த கால தோல்விகளை எல்லாம் தோல்வியா எண்ணாதுங்கள், இயேசு உங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து உங்கள் பாவங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை வாக்களிக்கிறார். சமாதானமாக நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார், ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார், நான் சோர்ந்து போக மாட்டேன். அடிக்கடி விழுந்தாலும் நீங்க தள்ளப்பட மாட்டீங்க, நீங்க விழுந்தாலும் அழிந்து போக மாட்டீங்க. உளையான சேற்றில் மூழ்கி இருந்தாலும் அவர் உங்களை கண்மணியின் மேலே நிறுத்த வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். பேதுருவையும் யூதாசையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. கன்விக்ஷன் ஆனது பேதுருவுக்கு, கண்டாமினேஷன் ஆனது யூதாஸ். கன்விக்ஷன் என்ன? பாவ உணர்வு அடைந்தான் பேதுரு சேவல் கூவும்போது, மனம் கசந்து மனம் உடைந்து அழுதான். இதே பாவ உணர்வு அவனுக்கு வந்தது. ஆனா குற்றப்படுத்துகிற உணர்வு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து பாவி அப்படின்னு ஒரு கண்டாமினேஷன், குற்றப்படுத்தும் உணர்வை அடைந்தான், பாவ உணர்வை அவன் அடையவில்லை. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா பேதுருடைய வாழ்க்கையில அவன் கன்விக்ஷன் ஆனவனே அடுத்தது கன்ஃபஸ் பண்ணினான். பாவத்தை அவன் அறிக்கை செய்தான். அறிக்கை செய்தது மட்டுமல்ல, கரெக்ஷன் இன் யுவர் கரப்ஷன், அதனுடைய தவறுகளை அவன் திருத்தி கொண்டான். மூன்றாவது கனெக்ஷன் ஆனான், தேவனோடு அவன் உறவை ஏற்படுத்தி கொண்டான். அடுத்து நான்காவது கன்ஃபர்மேஷன் ஆனது. என்ன? உறுதிப்படுத்தி கொண்டவனாக, தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தி கொண்டவனாக இருந்தான். இப்போ யூதாசுக்கு வருவோம். பாவ உணர்வு என்பதற்கு பதிலாக குற்ற உணர்வை அடைந்தான். வாங்கின காசை கொண்டு திருப்பி கொடுத்துட்டான். ஆசாரியர்கிட்ட பாவ அறிக்கையும் செய்தான். ஆனா இவனை குற்றப்படுத்தும் உணர்வு உள்ளவனாக இருந்தபடினாலே மன்னிப்பை அவன் அறியவில்லை. இயேசு மன்னிக்கிறவர் என்று அறியவில்லை. ஏனென்றால் மன்னிப்பை பற்றி, பாவ மன்னிப்பை பற்றி எல்லாம் பேசும்போது, சிலுவையை பற்றி பேசும்போதெல்லாம் யூதாஸ் அங்க இல்லை. அந்த பஸ்காவுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு பெரிய டிசி கொடுக்கிறார். அவன் துணிக்கை வாங்கணும்னு கிளம்பி போயிட்டான். அங்கே மிக முக்கியமான
பாவ மன்னிப்பின் சத்தியம் யூதாசுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு என்பது உங்களுக்கு உண்டு. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் உங்களை மன்னிக்கிறார். யார் உலகத்தில் உங்களை மன்னிக்காவிட்டாலும் இயேசு உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவர் உங்களை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்க குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியேறுங்க. உங்களுக்கு கன்விக்ஷன் தான் வரணும், பாவ உணர்வு தான் வரணுமே தவிர கண்டாமினேஷன் ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ரோமர் 8:1 சொல்கிறது, ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், பிசாசானவனோ குற்றப்படுத்துவார். ஆகவே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. உங்களை குற்றப்படுத்துறவங்களா இருக்கிறாங்களா அல்லது உங்களை திருத்துறவங்களா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன சமைச்சிருக்கிற, இதை மனுஷன் திம்மானா, உப்பே இல்லை, குப்பையில கொண்டு போய் போட, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றது வந்து கண்டாமினேஷன். ஆமேன். ஆமா, இதுல கொஞ்சம் உப்பு போடு, சூப்பரா இருக்குமா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க, அதோட கொஞ்சம் அப்படி நெய் கொஞ்சம் அப்படி மேலாப்புல அப்படி தூவி விடு, செமையா இருக்கும். இது என்னன்னா நம்முடைய தவறை திருத்துதல். ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாணவனை குற்றப்படுத்துற ஆசிரியர், டேய் நீ எல்லாம் ஏன்டா ஸ்கூலுக்கு வந்து என் மண்டே உடைக்கிற, மாடு மேய்க்க தானே நீ ஆக்கி, இங்க வந்து ஏன் உயிரை வாங்காத, உனக்கெல்லாம் படிப்பே வராது, போட எந்திரிச்சு நீ வெளியே, மூஞ்சியும் பாரு முகரையும் பார் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னா அந்த மாணவனை அவர் குற்றப்படுத்துகிறார். ஆனா அதே சமயம், தம்பி நீ கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன்னு வச்சுக்கா, ஒரு 1 hour கொஞ்சம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணின்னு வச்சுக்க, நீ முடியாத காரியம் உன்னால எதுவும் இல்லைப்பா, உன்னால எதுவும் முடியும் அப்படின்னு அவனை ஸ்டிமுலேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தினா நீ நல்லா சென்டம் அடிப்படா அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் அவனை திருத்துகிறார் என்று அர்த்தம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களை திருத்துறவங்களா இருக்கிறீங்களா அல்லது திருடனா மாத்துறவங்களா இருக்கீங்களா? சில பேர் திட்டும் போது, சில அம்மா அப்பா திட்டும் போது, நீ எல்லாம் உருப்படியலை, உன்னை நம்பிலாம் நான் வாழ்வேன் நினச்சிக்கா, என்ன மூஞ்சி பாரு, அவனைப்பா நீ வந்து என்ன பிறந்தி ஒரு அம்மிக்கல்லை நான் பெற்று வச்சுக்குவேன் அப்படின்லாம் பேசும்போது அவனுக்கு என்ன தோணும்? பெருசானோன்னு, டே சுகருக்கு மாத்திரை வாங்குற காசு இல்லைடா, ஆஸ்பத்திரிக்கு போனோம்டா அப்படின்னா அம்மிக்கல்லை பெற்றுக்கோ, அது உனக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லுவேன். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன செய்வோம். என்னைக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்கள் வார்த்தைகள் தான். அல்லேலூயா. சின்னதுலேருந்து பெசங்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உன்னை நம்பி நான் வருவேன்னு நினச்சிக்காத, உன் வீட்டிலேருந்து சோறு திம்பேன்னு நினச்சிக்காத. கடைசியில் பாருங்கள், ஒருவேளை அவர் அப்படி சொன்னதுனால தான் அவர் தெருவில் நடக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியாது. உன்னை நம்பி இல்லை, உன்னை நம்பி இல்லைன்னு அவனும் என்ன நினச்சிக்குவா, என்னை நம்பி எங்கள் அப்பா இல்லை, என்னை நம்பி எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு அவன் ஜம்முன்னு வாழுவான். என்ன சொல்லி வளர்க்கணும்? டேய் உன்னை ஏன் எங்கள் இப்படி வளர்க்குறோம், உனக்கு ஏன் இப்படி ஃபீஸ் கட்டுறோம், உன்னை ஏன் இப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறோம், எங்களுக்கு முடியாமல் நாங்கள் ஓஞ்சு போய் நிற்கிற காலங்களில் எங்களை நீ குழந்தை மாதிரி இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கவே. ஆமேன். நீங்கள் நல்லது வச்சிங்கன்னா அறுவடை செய்வீங்க, கெட்டது வச்சிங்கன்னா சொல்லுங்க கெட்டது தான் வரும். அதனால பிள்ளைங்க இந்த காலத்துலலாம் அவங்களாம் கம்ப்யூட்டர் காலத்தில் பிறந்த பிள்ளைங்க ரொம்ப உஷாராக இருக்காங்க. நம்ம எதை விதைக்கிறோன்னு பார்க்கணும். உங்கள் பிள்ளைய குற்றப்படுத்தாதீங்க, உங்கள் பிள்ளைக்கு திருத்த நீங்கள் முயற்சி செய்யுங்க. அப்படி செய்தால் உங்கள் பிள்ளையை நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அல்லேலூயா. அப்போது இன்னும் மெசேஜஸ் நிறைய இருக்குது, ஒரு பெரிய சப்ஜெக்ட் முடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இதோடு நான் முடிக்கிறேன். இதை கேட்குறதுக்கு திரும்ப கேட்குறதுக்கு மனசு வராது, ஆனால் திரும்ப திரும்ப கேட்கணும். அப்போ தான் பரிசுத்தம்னா என்னன்னு ஒரு தெரியும், பரிசுத்தம் வளரும். ஆமேன். ஆகவே தொடர்ந்து மற்ற காரியங்களே பின்னாட்களில் நான் உங்களுக்கு கர்த்தர் சமயம் தரும்போது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஆகவே இதோடு நான் நிப்பாட்டுகிறேன். முதல்ல நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவரை ஆராதிக்கிற ஒரு பரிசுத்தராக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கை தான் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு காரணம். பிசாசு பரிசுத்தம் இல்லாதவன், அவன் குற்றப்படுத்துகிறவன். நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய குறைகளை திருத்துகிறவன். குறைகளை திருத்துகிறவருக்கும் குற்றப்படுத்துகிறவனுக்கும் நடுவில் வித்தியாசம் உண்டு. குறைகளை திருத்துகிற ஆண்டவரை நேசியுங்கள், அவர் உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் எந்த மனுஷனும் பரிசுத்தவான் இல்லை. யாரும் தன்னைத்தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது.
பாவமே ஒரு பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனுமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனாங்க. அதனால கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி பண்ணியில்ல, நீ இப்படி பண்ணியில்ல. இப்போ ஒரு பொண்ணை வந்து இந்த பொண்ணு பார்க்க போகிறாங்க. அம்மா அப்பா அவன் சொல்கிறாங்க, டே அந்த நகை 2 பவுன் குறைச்சிட்டாங்க, வேண்டாங்கிறாங்க. டே அவங்க அப்பா ஒரு மாதிரி பண்ணுறாடா, வேண்டாங்கிறாங்க. ஆனால் பையனுக்கு பிடிச்சி இல்லாமல் அதெல்லாம் விடுமா, நீ பொண்ணை பாருமான்னு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன உடம்பு முடியல, மனைவிக்கு உடம்பு முடியல, என்னடா எப்போ பார்த்தாலும் வியாதிக்காரியாகவே கட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம சில நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசி குறை சொல்லாமல் நிறைவுள்ளவர்களாக நீங்கள் பார்க்கணும். குறை சொல்லுகிற மக்கள் மத்தியிலிருந்து குற்றம் சாட்டப்படுகிற மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமாக நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெண்ணு நிறைய பணம் காசோடு வர்றதை விட அவள் நிறைய அன்போடு வருவாள், நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருவாள். ஏன் நான் பெண் என்று சொல்லி நான் பேசுகிறேன்னா, ரொம்ப அதிகமாக இந்த சமூகத்தில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான். விபச்சார வழக்குகளில் கூட பாருங்கள், ஆண்கள் யாரும் கைது செய்யப்படுறதில்லை, பெண்கள் தான் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, இப்போ இருக்கிற நவீன சட்டங்களிலும் சரி, விபச்சாரக்காரனுக்கு தண்டனை கிடையாது, ஆனால் விபச்சாரிக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு பாரபட்சமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நானும் பெண் குழந்தைகளை பெற்றவன் என்கிறதுனால நான் சொல்கிறேன், பெண்களை நீங்கள் கண்களைப் போல பாதுகாருங்கள். அவர்கள் மேல் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர்களை காப்பாற்ற நீங்கள் முனைய வேண்டும். ஒரு ராங் நம்பர் வந்துட்டால் கூட அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை நம்ம வழி நடத்த வேண்டாம். கெடணும்னு நினைக்கிற பிள்ளை எங்கே உட்கார்ந்த இடத்துல கெட்டு போகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. பேரண்ட்ஸை சொல்கிறேன், ஊரடகமே உங்கள் பிள்ளைகளை குற்றம் சாட்டினாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குற்றம் சாட்டாதீங்க. உங்கள் குழந்தைகளை நான் திருத்துவேன், என் பிள்ளையை சிறப்பானவளாய் வருவாள் என்று சப்போர்ட் பண்ணி பேசுங்க. பிள்ளைகளை விட்டு கொடுத்தீங்கன்னா தளர்ந்து போயிடுவாங்க. தவறு செய்யாத குழந்தைகள் கிடையாது. நீங்கள் தவறுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஆனால் உங்கள் பிள்ளையை தவறாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்க திடனற்று போகாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாவலர். அதை புரிஞ்சுக்கணும். யார் கார்டியன் சொல்லுங்கள், யார் கார்டியன்? நான் யோசிப்பேன், நான் அடிக்கும்போது என் குழந்தை ஷாக் ஆகுமே, மரணம் நம்ம எல்லாரையும் பிரிக்கும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அன்பை விதியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை கற்றுக் கொடுங்க. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளையை திருத்துறீங்களோ அது போல தான் அது நாளைக்கு தன் பிள்ளையை திருத்த அது கற்றுக்கொள்ளும். மனமுறிவடைய விடாதிருங்கள். ஆண்டு சொல்ல, நான் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டேன், என்றைக்கு நான் கோபம் இருப்பதில்லை. ஏனென்றால் நான் உண்டு பண்ணின ஆவியும் ஆத்துமாவும் சோர்ந்து போகுமேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 103ஆம் சங்கீதத்தில் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபமாகிறார். மனுஷன் புல் என்றும் அவன் திரும்பி வராத ஒரு காற்றென்றும் அவர் அறிகிறார். ஆகவே அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமாக சொல்லலாமா? ஆகவே இந்த காலவெளியிலே அருமையான தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ பலவீனத்தில் நீங்கள் விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ குறைகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு இயேசு உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உங்கள் குறைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் பரிசுத்தர், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனமடிந்து போக வேண்டாம். மனசில் அரிச்சு கொண்டிருக்கிற அந்த நினைவுகளிலிருந்து இன்னைக்கு விடுதலையை பற்ற வெளியே வாருங்க. ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்தலை, பிசாசு குற்றப்படுத்துகிறார். அவர் மன்னித்தால் மன்னித்தது தான். உங்கள் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, மனம் தளர்ந்தவர்கள், திடனற்றவர்கள், சோர்ந்து போனவர்கள், மனசாட்சிகளே ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள்
எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் இந்த காலை வழியில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்பிக்கையின் தெய்வம், நீங்க தர நம்பிக்கையினால நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிற ராஜாவே, குற்றப்படுத்தும் வாய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக. குற்றம் சாட்டும் எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடந்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக. ஏனென்றால் நீர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் ஜனம் சிறியவன் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக சந்தோஷத்தோடு பூர்ண சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக முடியான கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த வாங்கலின் தெய்வமே, எங்களை பரிசுத்தமாக்கும் தெய்வமே, எங்கள் பரிசுத்தத்தை வளர உதவி செய்கிற தெய்வமே, எங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற தெய்வமே, எங்களுக்காக பரிந்து பேசும் தெய்வமே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில ஆண்டவரே ஜனங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தவான்களாக கெம்பீரித்து உம்மை துதிக்கும்படி கிருபை செய்யுங்க. குற்றம் சாட்டுகிற எல்லா வல்லமிழந்து இந்த காலை வேளையில் விடுதலையோடு அவர் இந்த இடத்தை விட்டு கடந்து போக கிருபைதாங்க. தங்கள் சுய பலத்தில் நிற்க முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார்கள். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் நீங்க பலனை கொடுங்க, கிருபையை கொடுங்க. 7 தரம் விழுந்திருந்தாலும் எழுந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உளையான சென்று இருந்தாலும் கண்மணியின் மேலே கழுவி நிறுத்துங்க. ஆண்டவரே தள்ளாத தேவனாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சாட்சியா நிறுத்த ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாக மாசற்ற ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்த வலுவாதபடி காக்க வல்லமையுள்ள நீர் ஒருவரே. ஆண்டவரே கரைதிரி இல்லாமல் ஆண்டவரே பரிசுத்தம் பிரியற்றதுமான சபையை நிறுத்தவரே நீரே நிறுத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய ஆசீர்வாதம் சந்தோஷமாய் அனைவரோடும் ஒளிமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.